பகவான் பார்த்தார். ஆஹா, என்னையே பரிசோதனை செய்தாயா, இதோ பிடி சாபத்தை என்று பார்வதிக்கு பகவான் சாபம் கொடுத்தார். ஏன்னா பகவானின் கண்களை மறைத்து பரிசோதனை செய்தா பத்தியா, பகவான் கடுங்கோபம் கொண்டு என்ன சாபம் கொடுத்தா தெரியுமா? என்னை பரிசோதித்த காரணத்தினால் நீ பூலோகத்தில் சென்று 3 பிறவியாய் பிறக்கணும் சாபம் கொடுத்தார். ஆமா, பகவான் கொடுத்த சாபத்தினால் பார்வதியானவள் எங்கே வந்து பிறக்கிறாள் தெரியுமா? மலையரசனுக்கும் காஞ்சனாமாலைக்கும் அங்கேற்கன்னியாகவும், தர்க்கனுக்கும் தார்காவலி என்ற வேதவல்லிக்கும் தாட்சாயினியாகவும், 3வது அவதாரமாக தாயான பார்வதியால் மாரியம்மாள் காளியம்மாளாக, முப்பிடாதி முத்தாரம்மாளாக, அட்ட காளிகளாகவே எங்கே வந்து எப்படி பிறக்கிறா தெரியுமா? பகவான் சிரசிலே இருந்த கங்கை பூமியிலே 7 துளிகளாக விழுந்து 7 கடல்களாக மாறியது. 7 துளி வேர்வை 7 துளிக்கு 7 கடலாக மாறியது. ஆமா, அது என்ன கடல் தெரியுமா? ஒன்றாம் கடல் ஒவ்வொரு கடலா, ரெண்டாம் கடல் கடல் உவர் கடல், 2ஆம் கடல் துவர் கடல், அங்கே 3ஆம் கடல் முத்து கடல், 4ஆம் கடல் நல்ல தண்ணி, அங்கே 5ஆம் கடல் பார்க்கடல், அங்கே 6ஆம் கடல் அருங்கடல், 6ஆம் கடல் அங்கே 7ஆம் கடல் மது கடல். காற்றடித்து மணல் திரட்டி ஒரு கரையாம்புற்று வளர்ந்திருக்கு, அங்கே ஓங்கி நல்ல வளர்ந்த புற்று 1000 வாசல் உண்டு, அங்கே அப்பேற்பட்ட புற்றதில் அப்பேற்பட்ட அங்கே யார் யாரெல்லாம் ஆண்டு நாகராஜ நாகக்கண்ணி, அங்க கணவனும் மனைவியும் அங்க கட்டுடனே ஆண்டு வரும், அங்கே ஆளனும் தேவியும் ஆளனும் அங்கே ஆனந்தமாய் ஆண்டு வரும். நாகராஜன் நாகக்கண்ணி, நாகலோகப்பட்டணத்துல ஆமா, நாகராஜன் நாகக்கண்ணியும் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வராங்க. கணவன் மனைவியுமா புருஷன் முண்டாட்டியுமா? கணவன் மனைவி புருஷன் முண்டாட்டி ஆளனும் தேவியுமா எல்லாம் ஒண்ணுதான். எப்படியோ கணவன் மனைவியுமா வாழ்ந்து வர்றாங்க. அப்படி வாழ்ந்து வரும் பொழுது நாகராஜன் நாகக்கண்ணி எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி இருக்காங்க? பாம்பை போல் உடல், பாம்பை போல் உடல், மனிதரை போல் தலை. மனிதர மாதிரி தலை, உடம்பெல்லாம் பாம்பு மாதிரி இருக்கு, தலை மட்டும் மனுஷர மாதிரி இருக்கு, நம்மள மாதிரி இருக்கு. ஆமா, அப்படி பாம்பை போல் உடலோடும் மனிதரை போல் தலையும் கொண்டு நாகராஜன் நாகக்கண்ணியும் கணவனும் மனைவியுமாய் வாழ்ந்து வரும்போது அவர்களுக்கு பாலால் குறையும் இல்லை, பாக்கியத்தால் தவளும் இல்லை, ஏகப்பட்ட சொத்து சுகம் இல்லை என்று சொல்வதற்கு எந்த ஒரு பொருளுமே கிடையாது, எந்த குறையுமே கிடையாது. ஆமா, அப்படி அருமை பெருமையோடு வாழ்ந்து வரும் பொழுது ஒரு நாளைய தினமதிலே நாகராஜன் வெளியே உலாவ சென்று விட்டு அரண்மனைக்கு வருகிறார். அங்கே வந்து பார்க்கும்போது நாகக்கண்ணி எப்படி இருக்கா? நீட்டிய காலம் மடக்கல, கவிழ்ந்த கூந்தலம் முடியல, கவிழ்ந்த தலை கவலையுமா உட்கார்ந்து இருக்கா. வீடான வீட்டுல பெண்ணா பிறந்தா அப்படி இருக்கலாமா? இப்படி இருக்கலாமா? தலைவிரி கோலமா? தலைவிரி கோலமா இருக்கலாமா? ஆமா. அப்படி இருக்கும்போது நாகராஜன் பார்த்தார். ஏன் அம்மா இப்படி கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்க,
எப்போதுமே அந்த பூத்த செந்தாமரை போல சரி. சிரிச்ச முகமா இருப்பிய. ஆமா. இன்னைக்கு ஏனம்மா கவலை அளிக்கிறாய் என்று கேட்க ஆமா. நாயக்கனி சொன்னா பாருங்க, என்ன சொல்லுகிறா? சுவாமி ஐயா, நமக்கு பால் இருந்து என்ன செய்ய, பவுஷ் இருந்து என்ன செய்ய, சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து ஏது செய்ய, ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்து என்ன சுவாமி செய்ய. என்ன செய்ய சுவாமி? நமக்கு பின்னால் அம்மா, இந்த சொத்தை ஆள்வதற்கு ஆழ்வதற்கு நமக்கு ஒரு வாரிசு இல்லை என்று ஒரு பிள்ளை இல்லையே என்று அவ எப்படி சொன்னால் தெரியுமா? எப்படி சொல்லுகிறா? என் கணவ மன்னவர், என் கணவ மன்னவர், எனக்கு வாய்த்த அப்படியாக சரி, நாகராஜன் நாயக்கண்ணியும் மொத்த கோடி மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. ஆஹா. அம்மா பிறந்ததுக்கு பிறகுதான் கும்மி அடிக்கணும். இவ அம்மா அப்படியாக நாகராஜன் நாயக்கனின் குழந்தை ஒன்று இல்லாமல் ஆண்டவன் பகவானை நினைத்து சொல்லுங்க, அப்பதான் நினைப்பாங்க. கொஞ்சம் பாருங்க, அம்மன் பிறந்தோடனே அடிங்க ஒரு 5 பிறந்ததுக்கு பிறகு அடிங்க. இப்ப அம்மா பிறந்துருவா. 4 வாரத்தையில பிறகு செஞ்சுக்கிறோம். அம்மா பிறக்க வச்சிருவோம் இப்போ. அப்படியாக சரி, நாகராஜன் நாயக்கண்ணியும் என்ன செய்றாங்க, ஒரே ஒரு குழந்தைக்காக பகவானை நினைத்து 12 வருட காலம் தவம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கும்போது இருக்கும்போதே பகவானாகிய சிவபெருமான் சரி. பகவானும் பார்வதியும் படியிலிருந்து வராங்க. அப்ப நாகலோக பட்டணத்துல நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருப்பதை பார்வதி பார்த்தாள். பார்த்தா அவர்கள் இருவர்களுக்கும் குழந்தை வரை கொடுக்க சொல்கிறாள். சரி. அப்ப பகவான் பார்த்தார், ஏ அம்மா, ஏ பார்வதி, குழந்தை வரம் என்பது சாதாரணப்பட்ட வரம் கிடையாது, கிடையாது, கிடையாது. அவங்க குழந்தை வரம் கொடுக்க முடியாதுங்க. அம்மா, அப்ப அவங்க பண்ணின பாவம் என்னன்னு கேட்டா. சரி. அப்படி பாவம் என்னன்னு கேட்க அப்ப பகவான் என்ன சொன்னா தெரியுமா? சொல்லுகிறா? இந்த பிள்ளை இல்ல நாகராஜன், நான் முன்னே ஒரு ஜென்மத்தில் வன வேடுவனாய் தான் பிறந்து ஒரு சினைமானை ஒன்று ஓட, சினைமானை ஒன்றதும் சினைமானை ஒன்றதும் இந்த ஜென்மத்தில பிள்ளை பாவ கணக்கா இருக்கு, அவனுக்கு குழந்தை வரம் கொடுக்க முடியாதுன்னு பகவான் சொல்றார். அம்மா, அப்ப பார்வதி பார்த்தா என்ன செய்யலாம்? நாகராஜன் தான் தப்பு பண்ணிருக்காரு. அம்மா,